ஹலோ மக்களே, ஒரு சூப்பரான இட்லி தாங்க. ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தான். நிறைய பேர் நினைப்பாங்க ரேஷன் அரிசியில் இட்லி செஞ்சால் நல்லா இருக்காது, தோசை செஞ்சால் நல்லா இருக்காதுன்னு. ஆனால் நாங்கள் எப்போவுமே ரேஷன் அரிசியில் தான் இட்லி, தோசை எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ நிறைய பேர் ஏழைங்களாக இருக்கவங்களுக்குலாம் அந்த ரேஷன் அரிசி நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணுது. இந்த அரிசியே இல்லைன்னா நிறைய பேர்த்துக்கு வயிறு பட்னி தாங்க. ஆனால் அதே மாதிரி தான் இருக்கிறவங்களுக்கு இந்த ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, நிறைய பேர் விற்றுருவாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே இந்த ரேஷன் அரிசியில் சாப்பிடுவோம் ஒரு சில சமயத்தில். அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி நான் எப்படி மாவு அரைக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்காக இந்த உலக்கை பார்த்திங்கன்னா 1/2 கிலோ. இதில் 3 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பச்சரிசி 2 கப் எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 3 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக 2.5 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில ரேஷன் அரிசியில் நிறையா குப்பை மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும். அதெல்லாம் புடச்சி க்ளீன் பண்ணால் அரிசி நல்லாயிடும். இந்த அரிசி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதனால் நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை திறந்து விட்டு நல்லா கையை அழுத்தி பிசைஞ்சிருங்க அரிசியை. ஏன்னா அரிசியிலேருந்து பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம கழுவுனா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இப்போ நான் ஒரு டைமுக்கு 2 டைமாக நல்லாவே க்ளீன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே அரிசியை க்ளீன் பண்ணிவிடுங்க. அது எந்த அரிசியாக இருந்தாலும் க்ளீன் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. இப்போ 2 டைம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அரிசி பார்க்கும் போதே தெரியும் நல்லாவே அரிசி க்ளீனாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு தடவை கூட க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் அரைக்கும்போது கண்டிப்பாக அரிசியை ஒரு 2 தடவை அலசிட்டு தான் அரைப்பேன். நான் இதுக்காக உளுந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ அரிசினா 4 கிலோ ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துப்பேன். கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் இட்லி நல்லாவே புசு புசுன்னு சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். வெந்தயத்தை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா வெந்தயம் போட்டால் தான் தோசையும் நல்லா கலராக கிடைக்கும், நல்லாவும் கிடைக்கும், ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்லாம். உளுந்தையும் நல்லா அலசிடுங்க. 2-3 தடவை நான் நல்லாவே உளுந்து அலசிட்டேன். உளுந்தில் ஏதாவது தோல் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட வெளியில் வந்துடும். இப்போ உளுந்து அரிசியும் நான் அலசிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அரிசி உளுந்து நான் ஊற வச்சுட்டேன். மூடி போட்டுருங்க, எதனா டஸ்ட் விழுந்துற போது. இப்போ நான் வீட்டிலையே அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்போவுமே அரிசி உளுந்து அரைக்கும் போது நம்ம உளுந்து தான் அரைக்கணும். அப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணும்போது கஷ்டம் தெரியாது. அரிசியை லாஸ்ட்டாக அள்ளிட்டு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் உளுந்தை ஃபஸ்ட்டே ஒரு 2 ரவுண்டு அரைச்சிட்டேன். நல்லாவே மாவு கிடச்சிது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எப்போவுமே மாவு அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா ரவையோட பக்குவம் போல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிட்டா இட்லி பார்த்திங்கன்னா வழுவழுப்பாக இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நல்லா மூடி போட்டுக்கோங்க. மாவு அரைக்கும் போது ஏதாவது டஸ்ட்டு படிஞ்சிடக்கூடாது. இப்போ மாவு நல்லாவே எனக்கு அரைஞ்சிட்டு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அரைக்கும் போது நிறைய அளவு போட்டு நம்ம அரைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். என் குழந்தை வேறு நடுவில் மாவு வேணும்னு கேட்டால், அதனால் அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்தேன். அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உளுந்து மாவு அரிசி மாவும் பக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். நல்லா கை விட்டு கரைச்சிக்கோங்க. நிறைய பேர் உப்பு போட்டு கரைப்பீங்க. நான் உப்பு போடலை. ஏன்னா வெயில் நல்லாவே அடிக்குது, சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துடும். நான் உப்பெல்லாம் சேர்க்கலைங்க, அப்படியே அரைச்சிட்டேன். நல்லாவே அரைச்சி வந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே இட்லி ஊற்றணும். அதுக்காக இப்போ தான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு கரைச்சாச்சு. நான் இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். நல்லா கலக்கிக்கோங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த பக்குவம் போதும் இட்லி ஊற்றுறதுக்கு. நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் துணி போடாத இட்லி குழி தான் வச்சுருக்கேன். அதில் எண்ணெயும் தடவி ரெடியாக இருக்குது. இப்போ இட்லி மாவு ஊற்ற போகிறேன். ஊற்றிட்ட பிறகு அழகாக தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு ஊற்றி வச்சுக்கிற இட்லி குழி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் இட்லி கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இட்லி வெந்துருச்சு, ஒட்டலைன்னா இட்லி வெந்துருச்சு. ஒரு சூப்பரான ரேஷன் அரிசியில் பஞ்சு போல் இட்லி கண்டிப்பாக கிடச்சிதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தோசையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.